உண்டாக்கிய விளைச்சலில் இருந்தும் கால்நடைகளில் இருந்தும் அல்லாஹுவுக்கு என ஒரு பாகத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னும் அவர்களின் எண்ணப்படி இது அல்லாஹுவுக்கு என்றும் இது எங்களுடைய இணை தெய்வங்களுக்கு என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு என்று குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாஹுவுக்கு சேர்வதில்லை. அல்லாஹுவுக்கு ஆகியிருப்பது அவர்கள் தெய்வங்களுக்கு சேரும் என்றும் சொல்கிறார்கள். அவர்கள் செய்யும் இம்முடிவு மிகவும் கெட்டதாகும். இவ்வாறே இணை வைப்போரில் பெரும்பாலோருக்கு அவர்களுடைய குழந்தைகளையே கொலை செய்வதை அவர்களுடைய தெய்வங்கள் அழகாக்கி வைத்துள்ளன. அவர்களை நாசப்படுத்தி அவர்களுடைய மார்க்கத்தையும் குழப்பத்தில் ஆக்கிவிட்டனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அப்படி செய்திருக்க மாட்டார்கள். எனவே நபியே, நீர் அவர்களையும் அவர்களுடைய பொய்யான கூற்றுகளையும் விட்டு விலகி விடுவீராக. இன்னும் அவர்கள் தம் கால்நடைகளை குறிப்பிட்டு ஆடு, மாடு, ஒட்டகம், விவசாயத்தில் காணும் இந்த விளைச்சல் ஆகியவற்றை நாம் விரும்புபவர்களை தவிர வேறு யாரும் புசிப்பது தடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். மேலும் சில கால்நடைகளை சவாரி செய்யவும் சுமைகளை சுமந்து செல்லவும் பயன்படுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது என்றும், இன்னும் சில கால்நடைகளை அறுக்கும் போது அல்லாஹுவின் பெயரை கூறக்கூடாது என்றும் அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து சொல்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பொய் கூற்றுக்களுக்காக அவர்களுக்கு கூலி கொடுப்பார். மேலும் அவர்கள் இந்த கால்நடைகளின் வயிற்றில் இருக்கும் குட்டிகள் எங்கள் ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம், அவை எங்கள் பெண்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளன, அவை செத்து பிறந்தால் அவற்றில் அவர்களுக்கும் பங்கு உண்டு என்றும் கூறுகிறார்கள். அவர்களுடைய இந்த பொய்யான கூற்றுக்கு அவன் தக்க கூலி கொடுப்பான். நிச்சயமாக அவன் பூரண ஞானமுடையோனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கின்றான். எவர்கள் அறிவில்லாமல் மூடத்தனமாக தம் குழந்தைகளை கொலை செய்தார்களோ, இன்னும் தங்களுக்கு அல்லாஹ் உண்ண அனுமதித்திருந்ததை அல்லாஹ்வின் மீது பொய் கூறி ஆகாது என்று தடுத்துக் கொண்டார்களோ, அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். அவர்கள் தீய வழியில் சென்று விட்டனர், ஒரு நேர் வழியில் நடப்பவர்களாக இல்லை.